ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, நாங்கள் எங்களோட அக்கா லண்டன்லேருந்து வந்திருந்தவா. அப்போ அவளோட ஒரு டூர் ஒன்று போவோம்னு முடிவு செய்தோம். அப்போ முதல் நாள் தான் ஒரு முடிவு எடுத்தோம். இங்கே இத்தாலியில் பேர்கமோன்ற ஒரு இடத்துல ஒரு மினி இத்தாலியான்னு சொல்லி அது சின்ன சின்னனா இத்தாலியில் உள்ள பிரபலமான இடங்களை சின்ன சின்னனா வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் அதை பார்ப்போம்ட்டு போக வலிக்கிட்டோம். அக்கா என்னோட வந்தவா, பிள்ளைகள் 3 பேரும் இருக்கணும். என்ற மனுஷன் அத்தான் எல்லாம் முன்னுக்கு அண்ணாக்கள், நாங்கள் 3 காரில் போனோம். எல்லோரும் முன்னுக்கு போய் கொண்டிருக்கணும். அங்கே பெருசாக ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. முதல் நாள் இரவு முடிவு எடுத்து போனாங்க. இன்டர்நெட்லேயும் பார்க்கையில் அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. அங்கே போன பிறகு தான் தெரியும் என்னென்ன இருக்குண்டு. வாங்க போய் பார்ப்போம். அங்கே ஓப்பன் பண்ணுற டைம் விடிய 10க்கு, அதை 10 மணிக்கு ஓப்பன் ஆகி பின்னேரம் 6க்கு மூடுவாங்க. அப்போ நீங்கள் அதுக்குள்ளே முன்னுக்கே போகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இங்கே முன்னுக்கு பார்த்தோன்னே ஏதோ பிள்ளைகளோட விளையாட்டுகள் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது. மினி இத்தாலியாண்டு இல்லை, லேவோலாந்தியாண்டு ஒரு இது பேர் போட்டிருந்தது. நாங்கள் எல்லோரும் மினி இத்தாலியான்னு சொல்லி கொண்டு வந்தோம். ஆனால் இதில் பார்த்தா வேறு லேவோலாந்தியாண்டு தான் போட்டிருந்தது. இது முன்னுக்கு கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு காசு எடுத்தவங்க 6 ரூபா. இங்கே டூரிஸ்டாக வர்றாக்கள் வடிவாக பார்க்கலாம். இது பெஸ்ட் பிளேஸ். ஏண்டா உங்களுக்கான எல்லா விஷயங்கள், குழந்தை பிள்ளைகள் உள்ளாக்கள் எல்லாருக்குமே நல்ல உபயோகமான இடம். எல்லாமே நல்ல விளையாட்டுகளும் கூடுதலாக பார்க்கக்கூடிய எல்லா விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது. இடங்களும் நல்ல அழகான இடமாக இருந்தது. ஆனால் டிக்கெட் கொஞ்சம் விலை தான். கிட்டத்தட்ட 50 யூரோ, ஒரு ஆளுக்கு 50 யூரோ எடுக்கிறாங்க. சின்னாக்களுக்கு 42 யூரோ எடுக்கிறாங்க. பெரியாக்களுக்கு 50 யூரோ எடுக்கிறாங்க. ஆனால் 50 ரூபாய்க்கு அளவு தான் உள்ளுக்குள்ளே எல்லா விளையாட்டும் இருக்குது. கணக்கா விளையாட்டு இருக்குது. நாங்கள் இன்றைக்கு போனதே 11 மணி ஆகிட்டு. ஆனால் இங்கே ஓப்பன் பண்ணுற டைம் 10 மணிலேருந்து பின்னேரம் 6 மணி வரையும். நாங்கள் போகவே 11:30 ஆகிட்டு. அங்கே பார்க்கக்கூடிய இடங்கள் அவ்வளோ தான் பார்த்தேன். நாங்கள் இப்போ ஆதியா பெரியம்மாவோட போய் கொண்டிருக்கா. இப்போ டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். எல்லோரும் டிக்கெட்டை கேட்டுட்டு தான் கொஞ்சம் எல்லோரும் யோசித்தது. ஏன்டா நாங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கையில் எவ்வளோண்டு பார்க்கையில் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது. இவர் பார்த்தேன்னு சொன்னவர், ஆனால் அவர் குறைய காசு சொன்னவர். ஆனால் இதில் இருக்கிறதெல்லாம் அளவுகள், பிள்ளைகளோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் எடுப்பாங்க. எனக்கு என்ற மகள் பெரியவாக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்தது. மற்ற 2 பேரும் சின்னாக்கள். கடைசி 90 சென்டிமீட்டருக்குள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் டிக்கெட் இல்லை. அதுக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்கு டிக்கெட் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். என்ற மகள் பயங்கர இதில் இருந்தவா, இதை பார்க்கணும் என்னென்று ஒரே கேட்டுக்கொண்டா. என்னம்மா உள்ளுக்குள்ளே இருக்கும், என்னம்மா இருக்கும். நான் சொன்னேன், முதல் இத்தாலி சின்ன வச்சுருப்பாங்கன்னு சொன்னோன்னே ஆள் கொஞ்சம் இதாகிட்டா. ஆனால் இங்கே பார்த்த பிறகு தான் நான் ஓகே, விளையாட்டுக்கள் தான் இங்கே கூட இருந்தது. ஒரு பகுதி தான் அந்த மினி இத்தாலியாண்டு இருந்தது. எங்களோட அத்தான் ஹாய் சொல்கிறார். எல்லோரும் களைச்சி போயிட்டோம். காரோடி 1 மணித்தியாலங்கிட்ட காரோடி வரணும். இப்போ எல்லோரும் நாங்கள் போக வலிக்கிட்டோம். முன்னுக்கே வரவேற்கிற மாதிரி ஒரு அழகான பெண் இருந்தால் நாங்கள் அவளோடையும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டோம். பிறகு அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தேன் லேவோலாந்தியாவில். அப்படியே எல்லாம் பார்த்தா இயற்கை அழகு, செயற்கழகு ரெண்டுமே கலந்து ஒரு நல்ல ஒரு கண்ணுக்கு குளிர்மையான இடம் இது. நீங்கள் கட்டாயம் பாருங்கள். எல்லோரும் டூரிஸ்டாக வர விரும்புகிறார்கள் இந்த இடத்துக்கு வாங்க. பேர்கமோண்டு அடிங்க, லேவோலாந்தியாண்டு இல்லை மினி இத்தாலியாண்டு அடித்தாலும் இது விழும். பாருங்கள். நல்ல நேரத்துக்கு 10 மணிக்கு என்டர் ஆகிற மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இடங்கள். நாங்கள் இன்றைக்கு இது குறைவாக தான் பார்த்தோம் நாங்கள். ஆனால் உங்களுக்கு இன்னொன்று இருக்குது.
இது இப்போ நீங்கள் 2 நாள் இது பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இப்போ ஒரு நாள் இந்த டிக்கெட் எடுத்திங்கன்னா அதே டிக்கெட்டோட இன்னொரு தடவை அதுவும் டிசம்பருக்குள்ளே வந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ இந்த வருஷம் எடுக்கிறார்கள் டிசம்பருக்குள்ளே வந்து பார்க்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் வடிவ எல்லா இடமும் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு இன்றைக்கி இதை பார்த்துட்டு நாங்கள் மினி இத்தாலியா முதல் பார்ப்போம்னு முடிவு செஞ்சோம். ஆனால் எங்களுக்கு மினி இத்தாலியாவை பார்த்தா அப்புறம் களைச்சி போயிடுவோம். அது நடந்து சுற்றி பார்க்கணும். அதனால் நாங்கள் முதல் பிள்ளைகளெல்லாம் விளையாடிட்டு பிறகு திருப்பி அங்கே போய் கடைசியாக பார்த்துட்டு போகணுன்னு முடிவு செய்து முதல் இதில் போகணும். நாங்கள் இங்கே இதெல்லாம் குழந்தை விளையாடக்கூடிய விளையாட்டு, அதெல்லாம் விளையாட விடுவாங்க. உயரம் 90க்கு மேலே இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த நல்ல பெரிய விளையாட்டு. இதெல்லாம் சின்னாக்கள் விளையாடலாம். இன்னும் கொஞ்சம் இதான விளையாட்டுக்கள் இருக்குது. அது என்ன சொல்கிறது, குழந்தை பிள்ளைகள் இயலாத விளையாட்டுக்கள் அதில் தான் விட மாட்டாங்க. மற்றபடி எல்லா விளையாட்டுலேயும் விளையாடலாம் குழந்தை பிள்ளைகளும். எங்கட யாசும் ஆதியா என்ற 2வது மகளும் கொஞ்சம் 2-3 விளையாட்டில் விளையாடையில் மற்ற எல்லா விளையாட்டுலேயும் விளையாடினவேல் அந்த 2-3 விளையாட்டில் யாசும் ஆதியாவும் விளையாடையில் கூடிய பாகம் யாசை விடவே இல்லை. 1-2 விளையாட்டில் தான் யாசு விளையாடினார். இதெல்லாமே விளையாட்டு தான். இது காசு கொடுத்து விளையாடணும். இதுக்குள்ளே இந்த விளையாட்டு என்னென்ன எங்களை விலங்கையில் நாங்கள் போய் பார்க்கவும் இல்லை. இதில் மினக்கிடாமல் நாங்கள் மற்ற விளையாட்டுக்கு போவோம்னு முடிவு செய்து போனது. கூடிய பாகம் எல்லா இடத்துலையும் இப்படி சிலைகளை வச்சிருக்கிறாங்க. அந்த பழைய காலத்து காட்சிகள் மாதிரி எல்லா அரசர்கள் மாதிரி எல்லாம் சிலைகளும் வச்சிட்ருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விளையாட்டு. இதில் என்னையும் விடையில் யாசையும் விடையில். ஆனால் ஆதியா விட்டவங்க போக மாட்டேன்னுட்டா. ரியாவும் பயத்தில் அம்மா விட்டுட்டு போக மாட்டேன்னு நின்றுட்டா. இதில் மற்ற எங்கடாக்கள் எல்லாரும் இருக்கணும். போயிட்டு ஒரே சத்தம் தான் நாக்கள் பயந்துட்டு நின்று. அது இந்த மெதுவாக ஆடைக்குள்ளே ஓகே, மேலுக்கு இது ஆடைக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருக்கும். எனக்கு பயமாக இருந்தது. நான் போகையில் தானே என் பாப்பா அடுத்த முறை நான் வரைக்குள்ளே போயே ஆகணும். ஆனால் சின்னாக்கள் பயப்படுவேன். நம்ம இதில் சின்னாக்கள் போக மாட்டாங்க. ஒரு அளவு இந்த பெரிய மகளும் போக மாட்டேன்ட்டுட்டா. ஆனால் அண்ணாட மகன் அக்காட மகன் எல்லாம் போயினவே சின்னாக்கள் தானவே. ஆனால் பயந்துட்டாங்க. எல்லோரும் சத்தம் பெருசாக இருந்தது. வரட்டுக்கு எப்போ மட்டும் இருந்தது. ஆனால் எல்லா விளையாட்டுலேயும் ஒருத்தர் க்யூவில் நின்று கொண்டே இருந்தாங்க வரிசையில். ஏண்டா அவ்வளோத்துக்கு ஆக்கள் டூரிஸ்ட் கூடவாக இருந்தது. இப்போ ஹாலிடே தானே, எல்லாருமே கூடிய பாகம் இதுக்குள்ளே தான் நின்றாங்க. இது சரியான வெக்கையான இடம். ஆனால் அதை வைக்க தெரியாத மாதிரி குளிர்மையாக்கி கொண்டே அந்த தண்ணி, இந்த குளிர் ஐஸ் என்ன சொல்கிறது, ஏசி தண்ணி மாதிரி அது முகத்தில் அப்படி பனி மாதிரி விழுந்து கொண்டு அப்படி எல்லா இடமும் அது இருந்தது. அதனால் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆதியா இதில் இருக்க சிலையை பார்த்து பயந்து கொண்டிருந்தவ. அவரை பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்தது போல இருக்கு. பயந்து நின்றவா. எல்லாருக்கும் எப்படி இருந்தது? இது இன்னொரு விளையாட்டு, சூப்பர் விளையாட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் விளையாட்டு. அதுலயே போயிட்டு அப்புறம் இது பே தொழுவு நிக்க முடியா? வீரர்கள் களமிறங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
யாஸ் வரையலான்னு சொல்லிட்டாங்க இந்த விளையாட்டில். அப்போ இவர் சொன்னார், நான் நிற்கிறேன், நீங்கள் போங்க. முதல் நான் வச்சுருந்தேன் நான் யாஸை. அப்போ இப்போ நீ போ, நான் நிற்கிறேன் பிள்ளைய வச்சு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அவர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஆதியா முதல்ல கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தால் தான், பிறகு ஓகே சிரித்து விளையாட விளைக்கிட்டா. ஆனால் முதல் ஆரம்பத்தில் பயம் மாதிரி இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது, என்ஜாயாக இருந்தது. அது இந்த இடைக்குள்ளே போய்க்குள்ளே தண்ணி முகத்தில் இருந்தால் தண்ணி அங்கால தெளிக்குது பாருங்கள், அப்படி அடித்தது நல்லா இருந்தது. எல்லா விளையாட்டுமே நல்லா தான் இருந்தது. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்களேன். கணக்கு விளையாட்டு இருக்குது, நாங்கள் 1-2 தான் விளையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ 2வது விளையாட்டில் விளையாடினோம். நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம், வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். அம்மா வெளியவா அம்மா. இப்போ நாங்கள் விளையாடி முடிஞ்சுது. இப்போ வேறு விளையாட விடுவோம்ண்டு மறந்துட்டேன். நானும் போய் எங்கிட்ட ஃபேமிலியாக போயிருந்துருக்கலாம் திருப்பியும். ஆனால் இவர் மட்டும் போன பிறகு தான் யோசனை வந்தது. சரி கேட்டை பூட்டிட்டாங்க. அப்போ அவர் மட்டும் போயிருந்து விளையாடினவர். அவருக்கு புது அனுபவம் தானே, இப்படி விளையாடுறது சந்தோஷத்தில் தானே சிரித்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லா என்ஜாய் பண்ணினார். அங்கால பார்த்தா தண்ணி கீழே நிலத்துலேருந்து தண்ணி மேலே அடித்து கொண்டு இருந்தது. அப்போ யாஸை கண்டுட்டார், அந்த தண்ணியை கண்டுட்டார் யாஸ். ஆதியாக ஜூஸ் குடிக்கிறதில்ல குறியாக இருந்தால், யாஸ் தண்ணியெல்லாம் கொஞ்சம் விருப்பம். அப்போ அதில் தண்ணியில் அலைய வெளிக்கிட்டார். பெரியம்மாவோட எங்களோட அக்கா வச்சுருந்தவ, அப்போ பெரியம்மாவோட தான் இருந்தவர். அவர் சிரிப்பு அவருக்கு. நாங்கள் அப்படி தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் அங்கால இன்னொரு என்ன சொல்கிறது பயங்கரமான விளையாட்டு, அது விளையாட ஆக்கள் ரெடியாக இருந்தினோம். அப்போ நாங்கள் யாசை தண்ணியில் விளையாட விட்டுட்டு அங்கே பார்க்க போவோம். இந்த வெளிக்கிட்ட பார்த்தா இதெல்லாம் ஆக்கள். என்ற மூத்த மகள் தைரியமாக அப்பாவோட போயிட்டு பிறகு அலை வலிக்கிட்டா. அந்த என்ன சொல்கிற அந்த விளையாட்டு மேலே போய்க்குள்ள ஓகே இருக்க முடியும், கீழே அடியில் கொண்டு வரைக்கலாம் அடி வயதுக்குள்ளே தான் ஒரு பயம் இருக்கும். நாங்கள் மாட்ட வேண்டாம். பிறகு இவங்க விளையாடுறத பார்த்துட்டு ஓகே நாங்களும் விளையாடி பார்ப்போன்ற ஒரு முடிவில் இருந்தோம். இவங்க விளையாடி கொண்டு கேட்கலே அங்கால என்ன நடக்குது அந்த பார்ப்போம்னு பார்த்தா அங்கால சறுக்கி விளையாடுறதுக்கு சின்னாக்கு போய் பார்த்தது. ஆனால் அதில் சூடாக இருந்தது, அதனால் திரும்பி வந்துட்டேன். அது குளிக்கிற ஆக்களுக்கு தான் சரி, அவையில் ஈர உடுப்போடு இருக்கிறதுக்குள்ள வலிக்கக்குள்ள சூடு தெரியாது. இறங்கி இருக்கின்றார்கள். வாய்த்த கலை கேட்டு வர போ.
அங்கே தூக்கி போட்டாங்க வயதாக அமைச்சு எடுக்க போகிறான் அவன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஐயோ ஏண்டா அந்த விளையாட்டில் ஏறினமெண்டா ஆகிட்டு அதை முடிச்சுட்டு இஞ்சால வர இது ஒரு ஜெயில் மாதிரி செய்து வச்சுருந்தாங்க, மிலிட்ரி கேம்ப்பு மாதிரி. அது ஒரு இந்த பழைய காலத்து இது போல் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே விட இல்லை, அது பூட்டி இருந்தது. இல்லாட்டி உள்ளுக்குள்ளே பார்க்க விடுறவங்க போல் இருக்குது. ஆனால் அப்படி தான் செய்து வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே. ஆனால் பூட்டி இருந்தது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் போயிட்டு. உள்ளுக்குள்ளால இப்போ போகிறோம்ங்க போகிறோம். ரெயின் எதால வர்றது? நாங்கள் இந்த விளையாட்டுக்கு போகிறோம். இது ஒரு விளையாட்டு. இது மெதுவாக போகுது, அதனால சின்ன பிள்ளைகள் போகலாம்னு நினைக்கிறேன். அந்த விளையாட்டை முடிச்சுட்டு இன்னொரு விளையாட்டு, அது தண்ணிக்குள்ளால் வர்றது. அதுவும் நார்மல் விளையாட்டுன்னு நினச்சோம், அது பயங்கரமான விளையாட்டு. அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு எவ்வளோ வரிசையில் நின்ற மக்கள், எப்படிக்கான ஒரு 20-30 அரை மணித்தியாலங்கிட்ட நின்ற நாங்கள் அந்த கியூவில் நின்ற நாங்கள் அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு. அதில் நின்ற கலைப்புகள் தெரியாமல் இருக்க எல்லாம் காமெடியாக கதைச்சி சிரிச்சு கொண்டிருந்தோம் நாங்கள். ஏசி தண்ணி படுது, தண்ணி ஏசு தண்ணியா தண்ணி பயமண்டா வயிற்று ஊற்று வரும். பயப்படக்கூடாது. எல்லாரும் கோயில் திருவிழா கியூவில் சாப்பாடு கியூவில் நின்ற மாதிரி ஸ்ப்ரே அடிக்குது தண்ணி குளிர். நாங்க போற தண்ணிக்குள்ள ஒரு குட்டி கீழே போறது, ஒரு குட்டி கீழே போறதா மேல போகுது போல இருக்கு. நான் பயப்படாத பயப்படாத பயப்படாதறியா, அம்மாவுக்கு பயமாத இருக்கு. இறப்பது 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 இறப்பது. ஐயோ இது என்ன காரமாட்டா இதுல ஆதியாக்களை கொண்டு வந்தா சாமி இல்ல நான் சாமியெல்லாம் கும்பிடு. இப்படியான இதுக்கு வரக்கூடாது நீ அம்மா. பொத்தண்டு வந்து விழுகுது மேல இருந்து. அங்காளியா இருந்து வரோம். அப்பாக்கு வந்துட்டோம்.